அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபி சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சாக்லேட் கெனாச் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்மள பல பேர் வீட்லேயே ரொம்ப சூப்பராக கேக் ரெடி பண்ணிவிடுவோம். ஆனால் அதுக்கான க்ரீம் ரெடி பண்ணுறதுல தான் பிரச்சனையே இருக்குது. அந்த மாதிரி எந்த சொதப்பலும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக அண்ட் ஈஸியாகவே இந்த சாக்லேட் கெனாச் ரெசிபி செஞ்சிடலாம். எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் மெஷர்மெண்ட்க்கு எடுத்திருக்கேன். அந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதே 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடரையும் எடுத்துக்கோங்க. அடுத்தது இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூட. இப்போது இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது இதில் நமக்கு வந்து ஃப்ளேவர் நல்லா வரணுன்றதுனால நான் இதில் வனிலா எசன்ஸ் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். இது கூட வனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 கப் சுகர், 1/2 கப் கொக்கோ பவுடருக்கு 1 கப் பால் வந்து சரியாக இருக்கும். நான் இந்த பால் வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுட்டேன். அந்த பாலை தான் நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். கலந்து கொக்கோ பவுடரோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம ஒரே டைம் சேர்த்தோனாக்கா நமக்கு கலந்து விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கட்டி கட்டியாக ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். மீதம் இருக்க பாலையும் இப்போ சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதில் வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். இப்போ அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. ஸோ ஆஃபில் இருக்கும்போதே நம்ம இதை நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணி வைக்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். 10 மினிட்ஸில் ரொம்ப சூப்பராக சாக்லேட் கெனாச் ரெசிபி ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வரணும். இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரண்டி வச்சு அதை வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுடக்கூடாது. அப்படியே விட்டோன்னா கட்டி கட்டியாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்க்குறதுக்கு இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது வந்து கெட்டிப்பட ஆரம்பிக்கும். நல்லா ஒரு 5 to 8 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்க போகுது. இதுக்கு மேலே தான் இது வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம கடையில் வாங்குகிறோம் இல்லையா சாக்லேட் சிரப், அந்த சாக்லேட் சிரப்பை விடவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. கடையில் வாங்குகிற சாக்லேட் சிரப் கூட கொஞ்சமாக கசக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆனால் இதில் அந்த சின்ன சிறு கசப்பு கூட இல்லை. ரொம்ப சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து நம்ம கேக் மேலே தான் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது. ப்ரெட்டு கூட, சப்பாத்தி கூட எல்லாமே நம்ம சாப்பிட்லாம். பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கொஞ்சம் நேரம் இப்படி விட்டோன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். இந்த மாதிரி ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் இது கூட சேர்த்துக்கிட்டேன். நம்ம பட்டர் எதுக்காக சேர்க்குறோன்னா அதை நம்ம கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணும்போது நல்லா க்ளாஸி லுக் கிடைக்கும். அதுக்காக நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். இது கூட பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் போல் கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள், நல்லா பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப அழகாகவே க்ளாஸி லுக்கோட சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. எனக்கு வந்து இந்த அளவு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இருக்குது. நான் கேக் மேலே தான் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பதத்தில் இருந்தால் எனக்கு சரியாக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கூட வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம அடுப்பில் வச்சுருந்து அப்படியே கலந்து விட்டுட்டு இருந்தோன்னா கொஞ்சம் கெட்டியாகிடும். நம்ம சாக்லேட் கெனாச் ரெசிபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சாக்லேட் கெனாச் ரெசிபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ் கூட இதுக்கு ஆகலை. ஆனால் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். நம்ம கடையிலலாம் சாக்லேட் சிரப் வாங்கினோன்னா ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். பட் வீட்டில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கேக்கில், ப்ரெட்லலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு. ஃப்ரிட்ஜில் கூட நம்ம வந்து டைட்டாக ஏர் டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஒரு சாக்லேட் கேக் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் இது ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக க்ளாஸி லுக்கோட ஒரு மாதிரி மிரர் எஃபெக்டில் ரொம்ப சூப்பராக நம்ம கேக் ரெடியாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக வந்திருக்குல்ல.
ஃபைனலாக நம்மளுடைய கேக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் தூவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி அண்ட் இந்த கேக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அஃப்ஷீன்ஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் ஆகிருக்கு, அதையும் போய் பாருங்கள்.